வணக்கம். சமீபத்திய ஒரு நிகழ்வு உங்களை, என்னை, மாணவ மாணவிகளை, பெற்றோர்களை மிகவும் பதைபதைக்க வைத்திருக்கிறது. கோவையைச் சேர்ந்த ஒரு மாணவர் தன்னுடன் பயிலும் மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் என்று பயந்தவர் அந்த போதைப் பொருள் விற்கும் ஆசாமிகளை சில நபர்களிடம் ரகசியமாக காட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த விஷயத்தை வாங்கியவர்கள் அதை போதை கடத்தல் கும்பலிடம் சொல்ல அவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த மாணவரை அடித்து கொன்றுவிட்டதாக மாணவரின் பெற்றோர் பதைபதைக்க சொல்கின்றனர். மாணவரின் நண்பர்களும் அது உண்மை என்று உறுதிபட தெரிவிக்கின்றனர். இந்த விஷயம் சட்டமன்றத்துக்கு வருகிறது. சட்டமன்றத்திலே ஒரு அமைச்சர் அது பற்றி பேசும்பொழுது அந்த மாணவர் கோஷ்டி போஸ்டரால் அடித்து கொல்லப்பட்டார் என்று தெரிவிக்கிறார். நீங்கள் தீர்ப்பை எழுதிவிட்டீர்கள். உங்கள் கீழ் இருக்கும் காவல்துறை எப்படி சரியான விசாரணையை நடத்துவார்கள்? உங்கள் தீர்ப்பின் அடிப்படையில் அல்லவா விசாரணை நடைபெறும். அப்பொழுது எங்கிருந்து நியாயம் கிடைக்கும்? உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தம்பிகளுக்கு, உங்கள் உறவினருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் இப்படி தீர்ப்பை எழுதி அதன் அடிப்படையில் விசாரணை நடத்துங்கள் என்று சொல்வீர்களா? பொதுமக்களை காவல்துறையிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை. ஆனால் அரசே தவறாக காவல்துறையை வழிநடத்தினால் என்ன நடக்கும்? பொய் வழக்கு, தேவையற்ற பிரிவுகளில் ஏகப்பட்ட பொய் வழக்குகள் தொடர்ந்து புனையப்படுகின்றன. இவற்றை களைய வேண்டுமென்றால் எந்த ஒரு பிரிவில் எந்த வழக்கு பதியப்பட்டாலும் அது தவறென்று நிரூபிக்கப்பட்டால், நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி பணி நீக்கம் செய்யும்படி சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். அவருக்கு உடந்தையாக இருந்த காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் அரசிற்கு பயந்தோ, அதிகாரிகளுக்கு பயந்தோ, அமைச்சர்களுக்கு பயந்தோ எந்த காவல்துறை அதிகாரி எந்த பொய் வழக்கு போட்டாலும் அது பொய்யென நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் வேலையை இழக்கும்படி கடுமையான சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால்தான் ஜனநாயகம் தழைக்கும், மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று உங்கள் சார்பாக தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவது கோவி சேகர். நன்றி, வணக்கம்.